Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதற்கிடையில் மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி லோக்சபாவில் தெரிவித்தார். இதற்கும் தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்காக கர்நாடக அரசு வழங்கிய விரிவான திட்ட அறிக்கையில் குளறுபடி இருப்பதாகவும் சரி செய்து மீண்டும் சமர்ப்பிக்கும்படியும் கூறி மத்திய நீர் ஆணையம் திருப்பி அனுப்பியது. இதையடுத்து கர்நாடக அரசு தற்போது திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளது. அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு கர்நாடக முதல்வர் சிவக்குமார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் செல்வராயசாமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் திட்டத்தின் தற்போதைய நிலை, அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அணைக்காக வனப்பகுதியை பயன்படுத்துவது, மரங்களை அகற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதிய திட்ட அறிக்கையில் மேகதாது அணை திட்டத்திற்காக சுமார் 12,500 ஏக்கர் வனப்பகுதி பயன்படுத்தப்படும். அணைக்காக அகற்றப்படும் வனப்பகுதிக்கு பதிலாக தட்சிண கன்னடா மற்றும் சிவமொகா மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் மரங்கள் நடப்பட்டு மேம்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்காக மொத்தம் 8.90 லட்சம் மரங்கள் வெட்டப்படும். இதில் சுமார் 7 லட்சம் சிறிய மரங்களும் 1 லட்சம் பெரிய மரங்களும் அடங்கும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அணை கட்டுவதற்காக லட்சக்கணக்கில் மரங்களை வெட்டினால் எங்கிருந்து மழை பெய்யும் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கிடையில் KRS அணையிலிருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்கப்படுவதாக கன்னட ஊடகங்களில் வீடியோவுடன் செய்திகள் வெளியாகின. ஆனால் இதை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் செல்வராயசாமி மறுத்துள்ளார். அவர், நானும் மாண்டியாவைச் சேர்ந்தவர், முதல்வரும் காவிரி படுகை பகுதியைச் சேர்ந்தவர், விவசாயிகளை பாதுகாப்பது எங்கள் பொறுப்பு, அதே நேரத்தில் இயற்கையுடன் நாம் விளையாட முடியாது என்றார்.